நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி முள்ளக்காட்டு லைனில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வீச்சோலை தான் போட வந்திருக்கோம். அப்போ மீன் வலை கட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதாவது படுதான்னு பார்ப்போம். நம்மளும் வீச்சோலை வீசி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீச்சு போட போகிறோம். இப்போ தான் வீச்சு வீச போகிறாங்க. இன்றைக்கி அவங்களையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் மீன் ஒன்றும் விசேஷமாக தெரில. பிடிச்சிடலான்னு நினச்சி தான் வந்தோம். பார்ப்போம், ஏதாவது தான் பார்ப்போம். வீசியாச்சு வீச்ச. ஏதாவது வருதான்னு பார்ப்போம். வலையை வாங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்தால் தான் தெரியும். இந்த மீன் மற்ற மீன் மாதிரி தெரிய மாட்டேங்குது. நைஸாக வலை கூடயே வந்துடுது. எப்படியும் 1-2 வரும். வீச்சிலே லேசாக கல் லாக் ஆகிட்டு ஒரே ஒரு மீன் கூட இல்லை நண்பர்களே. இன்றைக்கி எதிர்பார்த்து வரும்போது ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது. 2 நாளாக நம்ம எதிர்பாராமல் வந்தோம். அள்ளிட்டு போனோம். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய மீன் வந்துருக்குன்னு. வீச்சுக்கு பாலை மீன் அவ்வளோ மீன் பிடிச்ச அந்த இடத்துல. இன்றைக்கி ஒரே ஒரு ஜிலேபி தான் வந்திருக்கு. ஆமாம், யாருன்னு அந்த வலிச்சு வலை போட்டு வலின்னு வலிச்சிட்டாங்க. அதான் அதில் குரூப் நிற்க பாருங்கள். பசங்க என்ன நிற்காமல யாருக்குன்னு இப்போ வரைக்கும் வலிச்சுட்டு தான் இருக்காங்க. அவனுக்கும் அதிகமாக மாட்டலை. இது என்னது இல்லை ப்ரோ. இந்த பாருங்கள், அடுத்து வீச்சு இங்கிட்டு வீச போகிறோம். இதில் ஏதாவது படுதான்னு பார்ப்போம். போட்டாச்சு. பாருங்க இழுத்துட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரில. நின்றுருக்கா? எப்படில தெரியுது? எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கருகருன்னு தான் தெரியுது. பாருங்க ஜிலேபி வந்திருக்கு. 2 ஜிலேபி இந்த ரவுண்டு. இன்றைக்கி பால் அவ்வளோ விசேஷமாக இல்லை. வேறு ஸ்பாட் தான் போகணும். பார்ப்போம். ஜிலேபியும் செத்தி போல் பாலை தான் கிடக்கு. அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒன்று தூக்கி போட்டாச்சு பாருங்க. ரெண்டாயிரம் மீன் தூக்கி போட்டாச்சு. பாருங்க எப்படி வருதுன்னு வழிய. நம்ம இப்போ வேறு ஸ்பாட்டு போகிறோம். இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 2 நாளாக வந்திருந்தோம். அந்த இடத்துக்குள்ள ஃபெயிலியரே ஆகலை. கொண்டு போக முடியாமல் தான் மீன் கொண்டு போயிருக்கோம் அந்த இடத்துக்கு இன்றைக்கி தான் ஒன்றுமே பிடிக்கல. ஒரு 1/2 கிலோ மீன் கூட பிடிக்கல அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கி. இதில் வேறு அப்பா வேறு அங்கே ஊர்லேருந்து வலையெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டாங்க மீன் படுதுன்னு உடனே. இப்போ என்ன செய்ய அப்படின்னு தெரியலாமல் முடிச்சிருக்காங்க. இன்னும் வேறு ஸ்பாட்டில் போய் தான் கட்டுவாங்க. நம்ம இதை வேறு ஸ்பாட்டுக்கு போவோம். இந்த வாரம் நண்பா இப்போ வேறு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அங்கிட்ட எரிஞ்சு பார்த்தா ஒன்றும் விசேஷமாக இல்லை. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மீன் அசுவு இருக்குது. இந்த இடங்களில் சின்ன சின்ன கல்லுகள் ஆக்குகள் இருக்குது. இதில் கொஞ்சம் பார்த்து இறங்கி தான் வீசணும். வீசி நைஸாக எடுத்துருவோம். பார்ப்போம். ஒரு தடவை வீசினா தான் தெரியும். ப்ரோ உள்ள இறங்கிட்டாங்க. நாளைக்கு ப்ரோ ஊருக்கு போகணுருக்கு. இன்றைக்கி மீன் பிடிச்சாகணும். எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சாச்சு. இதில் எதாவது படுதான்னு பார்ப்போம். இதில் மீன் நிற்கி வலையில் பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். தாவுதானா? தாவுண்ணே. ஃப்ரீயாக வந்துடுது இல்லைண்ணே.
பாலை தானா அடியாப்பா. அங்கே விட்டு மீன் இங்கே பிடிச்சாச்சு நண்பா. வரலாக்கு பிடிச்சாங்க. ஏதோ ஒரு கிலோ போல் இருக்குன்னு நினைக்க. இங்கே பாருங்க, இங்கிட்டு பாலை வந்து அங்கிட்டு பட்ட மாதிரி இல்லை, இங்கிட்டு கொஞ்சம் சைஸ் பட்டிருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் முள்ளும் வந்துருக்கு பாருங்கள். முள்ளும் 1-2 வந்திருக்கு. நம்ம இப்போ தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். கிளியர் பண்ணிடுவோம். அப்படியும் ஒரு 2-3 ஸ்பாட்டை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து எரியது கரெக்டாக இருக்கும். ஒன்று எப்படி போகுது பாருங்கள். சட சட சடன்னு தண்ணிக்கே போகுது. அப்புறம் வாளி திட்டுட்டாங்களே, எப்படி வாளி நிறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். பாருங்க, வீச்சில் வந்த மீன் இறக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீச்சு வீசி பார்ப்போம் இந்த இடத்துல. இதுதான் கிடைக்கும். இந்த பாருங்க, நோக்கி ஜிலேபி தேவையில்லை, உள்ளே போட்டுருவாங்க. போடுங்க. ஜிலேபி ஃபுல்லாக உள்ள அள்ளி போட்டுருக்கோம். ஜிலேபியில் பொடிசு பொடிசாக தான் இருக்குது. ஜிலேபி நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான், ஜிலேபி ஃபுல்லாக உள்ள போட்டாச்சு. ப்ரோ வந்து அடுத்த வீச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல தான் தண்ணி இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்த கணக்கு பண்ணி போட போகிறாங்க. அதை போட்டாங்க. பார்ப்போம் இந்த 2 இதாக வருதுன்ட்டு. தெரியுது? அதுவும் ஒன்றும் தெரியலையோ? ஒன்றும் வரலையா அந்த ரவுண்டு. பாருங்க, அடுத்து இதே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. முதல்ல அந்த ஸ்பாட்டில் போட்டோம், மீன் இல்லை. இந்த பக்கம் போட்டு பார்க்க போகிறோம். அங்கிட்டலாம் முள் கிடையாது என்னென்ன. அடுத்த ஒரு வீச்சு வீசியாச்சு. பார்ப்போம். இந்த சைடில் கொஞ்சம் மீன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க வலையில். பார்ப்போம், வெளியே வந்தால் தான் தெரியும் மீன் இருக்குதா இல்லையான்னு. பாருங்க, வலைக்கு மேலே கூடி போகுது. கடக்கு மீன் இருக்குது. ஏதோ ஒரு கல்லும் வந்திருக்கு. அடுத்து வச்சு வச்சுட்டு வராக வெளியே. பார்ப்போம். பரவாயில்ல, இந்த சைஸாக வந்துருக்கு. கொஞ்சம் ரொம்ப பொடிச்சுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்ல சைஸும் கிடக்கு. பாருங்க, பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம ப்ரோ வலையை போட்டாங்க. இப்போ நம்ம வலையை போட்டாங்க கரெக்டாக மடக்கிட்டே. இதில் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வீசின இடத்துல தான் வீசிருக்கோம் திருப்பியும். என்ன ஒரு தடவைக்கு ஒரு கிலோ மீன் வருது நண்பா. வலையை தூக்க முடியாமலாம் இன்றைக்கி மீன் மாட்டலை. அந்த அளவுக்குலாம் மீன் வரல. ஒவ்வொரு கிலோவாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வாளியில் பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ரவுண்டை போட்டோம்னா ஒரு அரை வாளி ஆகும். பாப்போம், அடுத்தடுத்து போட்டு என்னத்தையா பிடிப்போம். இன்றைக்கி பீச்சில் போட வந்திருக்கோம். எத்தனை ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போகிறோங்க. இதோட 3ஆவது ஸ்பாட்டு. மீன் அங்கே படலன்னா இது 3ஆவது இடம் வந்திருக்கோம். இது என்ன மதியட்டம் ஓட சேர்கிற இடமா? மதியட்டம் ஓட வந்து கடலில் சேர்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. பாருங்கள், சரியான தாவணும்பா. இங்கேருந்து அங்கிட்டு போய் ப்ரோ வலையை எரிஞ்சிட்டாரு. வலை பெய்கிட்டே இருக்குது கீழே சல்லுன்னு. இதெல்லாம் வந்து மீன்வெல்லாம் கட்ட முடியாது. போயாத இந்த பைப்பர் ஏதாவது இருந்தால் தான் கட்ட முடியும். ஆனால் பருவட்டு மீன் நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த அங்கிட்டு 1-2 உழைக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வீச்சு பார்த்துட்டு வந்து போக வேண்டிதான். ஆமாம், ஒரு வீச்சியாக பார்க்க போகிறாங்க. ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். வலைலாம் பாருங்கள் எப்படி கிடக்குங்க, சரிங்களா? வலை அப்படியே போட்டு அங்கங்கே போட்டாங்க. போட்டா இருக்கு. வலை ஃபுல்லாக அழிஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. பாருங்க, இங்கே வலை விட்டுருந்துருக்காங்க. வலை விட்டு எப்படி கிடக்கு. இங்கே பாருங்க, ஒரு மீன் வேறு வலையில் மாட்டி கிடக்கு பாருங்க. கீழி. அவங்க விட்ட வலையில் ஒரு கீழி மாட்டி கிடக்குன்பாங்க பாருங்கள். இப்போ உங்கள் முன்னாடி லைவில் தான் காட்டுறேன். அந்த நானாக ஒன்றும் மாட்டை வச்சுலாம் போடல. எங்கே பாருங்கள், வலையில் அப்படியே சுற்றி கிடக்கு பாருங்கள். உள்ளே வந்து முட்டி அப்படியே மாட்டியிருக்கு. இல்லை பருங்கீழியாக இருக்குது. நம்ம தட்டி உள்ளே விட்டுருவோம் பாவம். அதான் நம்ம ப்ரோ வந்து எடுத்துட்டாங்க வலையை.
ஒன்றும் மீன் மாட்டலைன்ட்டாங்க. நம்ம அந்த மீனை எடுத்தோம், அது திருப்பியும் போய் கண்ணிக்குள்ளே விழுந்துட்டு. அதை காப்பாற்ற பார்க்கும், அது திருப்பியும் போய் அந்த கண்ணிக்குள்ளே விழுது. நம்ம அந்த கண்ணி அத்து விட்டு தான் எடுப்பேன் நான். ஒரு நண்டு வேறு ஓடிச்சுப்போ, அதை காட்டல. இதை பாருங்க நண்பா, நம்ம மீனை வெளியே எடுத்துட்டோம் வலையிலேருந்து. பார்த்தீங்களா, இதான் வெள்ளைக்கீழின்னு சொல்லுவோம். மஞ்சக்கீழி, வெள்ளைக்கீழி, வரிக்கீழி அப்படின்னு நிறைய கீழியிலே நிறைய ரகம் இருக்குது. பாருங்க, தண்ணிக்குள்ள போடுறேன் போயிட்டா. இந்த பாருங்க நண்பா, நம்ம மொத்தம் பிடிச்ச மீன் இவ்வளோ தான். இதில் ஒரு 1 கிலோ போல் நம்ம ப்ரோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, மீதி நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து கடைசியாக மீனை தட்டி காட்ட முடியல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, மீன் நம்ம நினச்சி போன அளவுக்கு கிடையாது. இன்றைக்கி செத்தியோடு தான் இருக்குது. ஒரு 3 கிலோ போல் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. பாய்.